கரூர் துயரத்தில் தனது அரசியல் விளையாட்டை வெளிப்படையாக தொடங்கிவிட்டது பாஜக என்று தற்பொழுது ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரூர் துயர சம்பவம் குறித்து நடிகை ஹேமமாலினி தலைமையிலான 8 பேர் கொண்ட குழுவை பாஜக அமைத்திருந்த நிலையில் தற்பொழுது அரசியல் விளையாட்டு தொடங்கப்பட்டுவிட்டதாக தற்பொழுது ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஜீவபாரதி. அரசியல் விளையாட்டு தொடங்கப்பட்டுவிட்டது அப்படின்னு விசிக தலைவர் திருமாவளவன் ஒரு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்கார். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? குறிப்பிட்ட கரூர் நடைபெற்ற இந்த துயர சம்பவத்தின் தொடர்ச்சியாக பாஜகனுடைய தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா 8 எம்பிகள் கொண்ட ஒரு குழுவை அமைத்து நேற்றைய தினம் அந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். ஹேமமாலினி தலைமையிலான இந்த குழுவானது இன்றைய தினம் நேரடியாக கோவை வந்திருக்கிறது. கோவையிலிருந்து கார் மூலம் கரூர் பயணிக்கக்கூடிய அந்த நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. நிலையில் தான் இதை விமர்சிக்கக்கூடிய வகையில் குறிப்பிட்ட விசிகானுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். கரூர் கொடுதுயரத்தில் தனது அரசியல் விளையாட்டை வெளிப்படையாக தொடங்கி பாஜக கரூரில் நடந்த கொடூரத்தை பற்றி உண்மை கண்டறியும் குழுவை அமைத்திருப்பது அரசியல் உள்நோக்கம் கொண்டதாகும். இந்த நிலையில் காங்கிரஸ் இயக்கம் உடனடியாக இது போன்ற உண்மை அறியும் குழுவை நியமித்து கரூருக்கு அனுப்பி வைக்க வேண்டுகிறோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறாரு. பாஜகவின் சதியை முறியடிக்க காங்கிரஸ் கட்சியின் தலையீடு உடனடியாக தேவையாக இருக்கிறது. எனவே ராகுல் காந்தி இது தொடர்பான தமிழ்நாடு அல்லாத பிற மாநிலத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட குழுவை ஒன்றை திட வேண்டும் என விசிக சார்பில் கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். அதே போஸ்ட்ல இன்னொரு விஷயத்தை, அதாவது இன்னொரு புகைப்படத்தை சேர்த்திருக்கிறார். கும்பமேளா நெரிசல் காலகட்டங்களில் ஹேமமாலினி தெரிவித்த ஒரு மிக முக்கியமான கருத்தை இதுல பேசியிருக்கிறார். இதெல்லாம் ஒரு பெரிய சம்பவங்களை மிகப்படுத்த பேசுகிறார் அப்படின்ட்டு ஹேமமாலினி அன்றைய காலகட்டங்களில் பேசியிருந்தாரு. இந்த நிலையில் தான் இந்த ஒரு மிக முக்கியமான கருத்தை தெரிவித்திருக்கிறாரு. இருந்தபோதும் கூட கே.சி. வேணுகோபால் கரூர் வருவதாக ஒரு மிக முக்கியமான செய்தி இந்த நேரத்தில் பார்க்கப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் உண்மை கண்டறியும் குழுவாக இதுவரைக்குமே காங்கிரஸ் தரப்பிலிருந்து யாரும் அனுப்ப வைக்கப்படவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டதாக இருக்கு. உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி.